இரண்டாம் அணுசக்தி மறுமலர்ச்சி, செகண்ட் நியூக்ளியர் ரெனேசான்ஸ். அது முதல் நியூக்ளியர் ரெனேசான் என்னப்பாச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்கும், பலருக்கு தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு இன்ட்ரோ. அது ஜப்பானில் இருக்கக்கூடிய ஃபுகுஷிமா 2011 அணு உலை வெடிச்சது இல்லையா, ஸோ ஒரு டிசாஸ்டர். ஸோ அதோட அது பார்த்தீங்கன்னா முடிவுக்கு வந்திருந்தது. இப்போ ரெண்டாவது முறையா இந்த அணுசக்தி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா மிக பெரும் பேசுபொருளாக மாறிட்டு இருக்கு. அதுக்கான காரணங்கள் என்ன? வளர்ச்சி, தொழில்நுட்ப வளர்ச்சி, அதுவும் குறிப்பா ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு தேவைப்படக்கூடிய எனர்ஜி அப்படிங்கிறது நான்ஸ்டாப் 24/7 கரண்ட் வேணும் அப்படிங்கிறது போல ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்கு. உதாரணத்துக்கு சாட் ஜிபிடி, டீப் சீக், இது போல பல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ராணுவம் பயன்படுத்துறாங்க அப்படின்னா தங்கு தடை இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கு கரண்ட் தேவைப்படுது. அதுக்கு அணு உலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிளீன் எனர்ஜியாக இருக்கும், சஸ்டெயினபிள் எனர்ஜியாக இருக்கும். லாங் ரன்னுக்கு பார்த்தீங்கன்னா ஏஐ இருக்கிறதுக்கு அது ஒரு பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷனாக பார்த்தீங்கன்னா இருக்கு. அடுத்தது டேட்டா சென்டர், அதிகப்படியான டேட்டா ஸ்டோரேஜ். உதாரணத்துக்கு ஃபோட்டோ இருக்கட்டும், நம்ம கூகுள் ஃபோட்டோஸ் இதெல்லாம் எடுக்கிறோம், அதெல்லாம் ஸ்டோர் ஆகுது. அதிகப்படியான ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணுறோம், மெயிலு, நம்ம வீடியோ போடுறோம், போஸ்ட் பண்ணுறோம், ஏகப்பட்ட விஷயங்கள். இப்போ இந்த பதிவு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு டேட்டா சென்டரோட உதவியோடு தான் இயங்கிட்டு இருக்கு. நான் பேசக்கூடிய ஒரு வீடியோ ஒரு இடத்துல சேவ் ஆகுது, அதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ரெண்டாவது எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ். ஸோ டேட்டா சென்டர் மட்டும் இல்லாமல் எலக்ட்ரிக்கல் வெஹிக்கல்ஸ், அதிகப்படியான எனர்ஜி. அது பேட்ரி இருக்குது, ஓகே, கரண்ட்டை சேவ் பண்ணுது, வண்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு போகுது. அதை ரீசார்ஜ் பண்ணோன்னா கரண்ட் வேணும்ல, அதிகமான கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும்ல. ஸோ எல்லாரும் பார்த்தீங்கன்னா கரண்ட்டே எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த கரண்ட்டுக்கு நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற கேள்வி. அது எல்லாத்துக்கும் மேலே ஆணி வேறே பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கரன்சி, கிரிப்டோ கரன்சி. இந்த கரன்சிலாம் பார்த்தீங்கன்னா விடிய காத்தால சர்வர் கிராஷ் ஆயிடுச்சுட்டாங்கன்னா அப்புறம் என்ன பண்ணுறது? இப்போ நம்ம கையில் 10 லட்ச ரூபா வச்சுக்கிறோம், பேங்க்கில் பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கிறோம் 10 லட்ச ரூபா. இப்போ காத்தால பண்ணால் பேங்க்கு க்ளோஸ் ஆயிடுச்சுட்டாங்கன்னு வச்சுங்க, என்ன பண்ணுறது? சர்வர் கரண்ட் இல்லை, அதனால் எதுவும் பண்ண முடியாதுட்டாங்கன்னா என்ன பண்ணிடுறது? அதனால் கரண்ட், சஸ்டெயினபிள் கரண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகப்படியான தேவைக்குள்ளே போகிறோம். அடுத்து ஆட்டோமேஷன், எல்லாம் ரோபோஸ் வந்துருச்சு. மிஷின் செய்கிற, ஆள் செய்கிற வேலையெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரோபோ செய்கிற மாதிரியான வேலைகள் வந்துருச்சு. இப்போ வீடு ஊட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரோபோ வந்துருச்சு இல்லையா? ஸோ அது போல் எல்லாத்துக்குமே கரண்ட் அப்படிங்கும்போது கரண்ட்டுக்கு கவர்மெண்ட் என்னதான் பண்ணும் பாவம்? அப்புறம் கரண்ட் வேணும்னா அப்புறம் ஏதோ ஒரு இடத்துல எடுத்து கொடுத்தானே ஆகணும். கரண்ட் இல்லைன்னா பஞ்சாயத்து ஆகி போயிடும். ஸோ அதனால இரண்டாம் அணுசக்தி மறுமலர்ச்சி வர ஆரம்பிச்சிருச்சா அப்படின்ற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. நியூக்ளியர் பிளான்ட்டை யூஸ் பண்ணலாமா, அது அதிகமாக வச்சுக்கலாமா நம்ம நாட்டில் அப்படின்ற கேள்வியெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யூஸே பண்ணக்கூடாது. இத்தனை தேவைகள் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அணு உலை நம்ம வச்சுக்கலாமா அப்படின்ற கேள்விகள் இதுக்கு மேலே நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடாது. என்ன கேள்வி வரலாம் அப்படின்னா, இப்பேற்பட்ட பவரை யாரு கண்ட்ரோல் பண்ணுறா அப்படின்ற கேள்வி தான் நம்மளுக்குள்ள வரும். இப்போ அணு உலை நம்ம நாட்டில் தானேப்பா இருக்கு, அதை நம்ம தானே கண்ட்ரோல் பண்ணுவோம் அப்படின்ற கேள்வி உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா அதுதான் தப்பு. ஏன்னா இதுக்கு பின்னாடி இதுல பல விஷயங்கள் இருக்கு, இதை நம்ம பார்க்க வரும். ஏன் இதை கண்ட்ரோல் பண்ணணும், யாரு கண்ட்ரோல் பண்றா அப்படிங்கிறது பண்ண ஒரு மிக பெரும் டிபேட்டா போயிட்டு இருக்கு. அதை நம்ம இந்த பதிவில் அடுத்தடுத்து பார்க்க ஆரம்பிக்கலாம். இந்த மெயினான விஷயம் என்னன்னா, இந்த கண்ட்ரோல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எனர்ஜி நீட்ஸ், மக்களோட தேவை எது அதிகமா இருக்கோ அதை யாரு கட்டுப்படுத்துறாங்களோ அவங்க தான் சூப்பர் பவர். இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வேர்ல்டு வார் 2 டைம்ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அமெரிக்கா ஒன் அண்ட் ஒன்லி பாஸ். வேர்ல்டு வார் 2 முடிவில் ஒரே பாஸ் தான் இருந்தாங்க இந்த உலகத்துக்கு, அதுதான் அமெரிக்கா. அவங்களோட டாலரை பார்த்தீங்கன்னா குளோபல் கரன்சிக்கு பார்த்தீங்கன்னா பண்ணிட்டாங்க. ஸோ எல்லா நாடுகளும் அமெரிக்காவோட டாலரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அமெரிக்காவோட மிலிட்ரி பேசஸ் பார்த்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலும் இருக்குது. அமெரிக்காவோட பணத்தை பண்ணால் பல நபர்களுக்கு கடனாக கொடுத்தாங்க, பல நாடுகளுக்கு கடனாக கொடுத்தாங்க. IMF, வேர்ல்டு பேங்க் அப்படிங்கிறது போல வகையில் கொடுத்தாங்க. ரெண்டாவது நேட்டோன்றது ரொம்ப பவர்ஃபுல்லான அமைப்பாக இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா இராணுவ அமைப்பாக மாறுச்சு. இது எல்லாமே அமெரிக்காவோட தலைமையில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் தான். இந்த உலகத்தில் பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்க. அமெரிக்கா பார்த்தீங்கன்னா சொல்லக்கூடிய விஷயங்கள், அது இந்த 90s பீக்லலாம் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தும்புனாங்கன்னா உலகத்துக்கே காய்ச்சல் வந்துடும் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த டைமில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தெரியும், அமெரிக்கா தும்புனாங்கன்னா உலகம் பூரா சளி பிடிச்சிக்கும்பா அப்படிங்கிறது போல. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்துச்சு.
ஆனால் இதில் என்னன்னா எந்த ஒரு ராஜாங்கமுமே வந்து பார்த்திங்கன்னா நீடிச்சு இருந்ததா சரித்திரம் இல்லை. எப்பேற்பட்ட ராஜாங்கமாக இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேலே சரிவை சந்திச்சு தான் ஆகணும். பிரிட்டிஷ் எம்பையர் எடுத்துக்கங்க, ரோமன் எம்பையர் எடுத்துக்கங்க, ஒட்டோமன் எம்பையர் எடுத்துக்கங்க, எல்லாம் ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இருந்து அப்படியே மேலே பீக்குக்கு வருவாங்க. பட் அந்த பீக் வந்து சரியாக ஆரம்பிக்கத்தானே செய்கிறாங்க. இப்போ அதே போல் அமெரிக்காவோட டேர்ன் ஆயுது அப்படிங்கிறது தான் பல அனலிஸ்டுகளோட கேள்வி. இது அமெரிக்காக்கான டெஸ்ட்டு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. பல எம்பையரும் அந்த டெஸ்ட்ல தோத்த மாதிரி அமெரிக்காவும் தோப்பாங்களா அப்படின்னா, அமெரிக்கா வந்து பண்ணி இப்போ பவர் இல்லாமல் போயிட்டாங்களா அப்படின்னு வழக்கிட்டா இல்லை. அமெரிக்கா இப்போவும் பவர்ஃபுல்லாக தான் இருக்காங்க. ஆனால் அதில் நிறைய ஓட்டைகள் விரிசல்கள் இருக்கு அப்படிங்கிறது பல நபர்களுக்கு அது விசிபிளாகவும் தெரிய ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிறது போல பலரோட கருத்துக்கள். அது எப்படிப்பா, அமெரிக்கா பவர்ஃபுல்லுங்கிற ராணுவம் வச்சிருக்காங்க, வெனிசுலாவில் போய் நமக்குன்னு உட்காந்து தூக்கிட்டு எடுத்துட்டு வராங்க. இப்போ ஈரானை கட்டம் கட்டுறதுக்கு வண்டிகளாக வந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி எல்லாத்தையும் மிரட்டிடலாம்ல அப்படின்னா, அமெரிக்காவுக்கு மிக பெருமளவில் ஒரு டைம் பாம் இருக்கு அப்படின்னா அது டெப்ட் பாம். என்னைக்கு அது வெடிக்க போகுது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய கேள்வி. ஏன்னா 34 ட்ரில்லியனை கிராஸ் பண்ணி போயிடுச்சு அமெரிக்காவோட கடன். அமெரிக்கா மக்கள் வச்சிருக்கக்கூடிய கடன், அரசாங்கம் வாங்கி இருக்கக்கூடிய கடன். அந்த கடனை கட்ட முடியுமா அமெரிக்கா அப்படின்னா இருக்கிற சூழ்நிலைக்கு அது வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. சரி, ஓகே, கடன் ஒரு சைடு இருந்தாலும் இன்னொன்று அதிகமான காசை அச்சடிச்சு தள்ளிட்டே இருக்காங்க அமெரிக்க தரப்புல. அமெரிக்கா பணம் அச்சடிச்சா பல நாடுகளும் திவாலாகணும். அது எப்படி? அவங்க நாட்டு கரன்சியை அவங்க அச்சடிக்கிறாங்க அப்படின்னா உலகமே அதை யூஸ் பண்ணுது இல்லையா, அந்த ஒரு காரணத்தினால. இப்போ உதாரணத்துக்கு இப்போ காசு நம்ம வந்து கஷ்டப்பட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்ல ஒரு 10 லட்ச ரூபா, இல்லை அது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், நம்ம வந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சுக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபாய் இப்போ நம்ம 100 ரூபாய்னு வச்சுக்கோம். இப்போ 100 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க, நம்ம பேங்க்ல வச்சுருக்கோம். அதை நான் டாலராக மாற்றி ஒரு நாட்டுக்கு போகிறதுக்காக மாற்றுறேன் அப்படின்னா 80 ரூபா கொடுத்தோம்னா ஒரு டாலர் தராங்க அப்படின்னா டேக்ஸ் இதெல்லாம் போல 85 ரூபா அது மாதிரி போட்டு நம்ம ஒரு ரூபா வச்சு ஒரு டாலர் வாங்கி வச்சிருக்கோம். வச்சு என்ன செய்ய போகிறது அப்படின்னு கேட்பீங்க. பட் இருந்தால் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்டிங் தான் சொல்கிறேன். ஸோ நான் 85 ரூபா கொடுத்து ஒரு ரூபாயை வாங்கி நான் என் பேங்க்கில் வச்சுருக்கேன், வெளிநாட்டுக்கு போகிறது கையில் வச்சுருக்கேன். உடனே அமெரிக்கா வந்து பார்த்தீங்கன்னா நைட் அண்ட் நைட்டாக பணத்தை அச்சடிக்கிறாங்க, காலங்காத்தால சர்க்குலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ உடனே குளோபில் என்ன ஆகும்னா அதிகப்படியான காசு திடீர்னு சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அதை வாங்குறதுக்கு பிடிக்கிறதுக்கு ஆளுங்க இருக்கலாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ உடனே என்ன ஆகும், அமெரிக்காவோட காசு வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூ கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ கம்மியாக ஆரம்பிச்ச உடனே நான் வந்து பார்த்தீங்கன்னா 85 ரூபா கொடுத்து ஒரு காயினை வாங்கி வச்சுருக்கேன். இப்போ நான் அந்த காசை கொண்டு போய் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு திரும்பி 80 ரூபா கிடைக்குமா? அந்த டேக்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. 80 ரூபா கிடைக்குமானா இல்லை, 60 ரூபா தான் கிடைக்கும். இல்லை, எத்தனை அச்சடிச்சு அனுப்புனாங்களோ அதுக்கு பொறுத்து அது கம்மியாகி போயிடும் வேல்யூ. ஸோ இதனால நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ரிசோர்ஸ் இதுதான் வந்து பண்ணால் நம்ம நாட்டில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள். ஈரானுக்கு இப்போ இருக்கக்கூடிய சிக்கலும் இதுதான். ஸோ ஈரானாக இருக்கட்டும், நம்மளா இருக்கட்டும், இப்போ நம்மளே எடுத்துங்களேன், ஒரு கோடி ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காசை இன்வெஸ்ட் பண்ணி டாலராக வாங்கி வச்சிருக்கோம் அப்படின்னா காத்தால எழுந்திரிச்சு பார்க்கும்போது அதுக்கு வேல்யூ இல்லைன்னா நம்ம மக்கள் ஆயில் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறாங்கன்னா டாலர் காசு தான் வாங்குறாங்க. அப்படி வாங்கும்போது அதிகப்படியான பணம் கொடுத்து வாங்க வேண்டியதாக மாறிடும். இதெல்லாம் செக் வச்சு தான் அமெரிக்கா இது போல் எல்லா டைம்லையும் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ திடீர்னு என்ன ஆகுதுன்னா டாலர் சீப் ஆகுது அப்படின்னு ஒன்று அதிகப்படியான பணம் இருக்கும் இல்லையா, அது எமர்ஜிங் எக்கனாமிஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை இந்தியா, துருக்கி, பிரேசில் இது போல் நாடுகளில் வந்து பண்ண இன்வெஸ்ட் பண்ணுவாங்க பணக்காரர்கள். ஸோ அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நான் ஸ்டாக்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் ஆகும், கொஞ்சம் பீக் ஆகும், நம்மளோட நாட்டில் இருக்கக்கூடிய கம்பெனிஸ்லாம் நல்லா உயரத்துக்கு வரும். ரெண்டாவது நம்ம கம்பெனிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்ட வளர்ச்சி நோக்கி போகலாமா என்ன எங்கிறது பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அமெரிக்காவோட ஃபெட் என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளேஷன் ஆகுது, காசு அதிகமாக சர்க்குலேஷன் இருக்கு, காசு கம்மியாயிருச்சு, ஸோ டாலரை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணலாம் அப்படிங்கிறது போல அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டை கை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். உடனே என்ன ஆகும், இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய நபர்கள்லாம் உடனே, அதாவது ஃபெட் எப்போ கை வைப்பாங்கன்னா எந்த நாட்டு மேலே கை வைக்கணுமோ அந்த டைமில் அது போல் கையை வைப்பாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, ஐயோ இந்த நாட்டில் இருந்தால் பிரச்சனை, சாங்ஷன், டேரிஃப், இந்தியா மேலே 500% டேரிஃப்னா ஐயோ இந்தியாவில் காசு இருக்கிறது ஆபத்து, காசு எல்லாத்தையும் கொண்டு போய் அமெரிக்காலேயே போட்டுடலாம். ஸோ அது போல் வந்து போடும்போது நம்ம மார்க்கெட் இருக்கு இல்லையா அது பயங்கரமாக அடி வாங்க ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு டாடா கேபிட்டல்ஸ் நல்ல ஒரு கம்பெனி இருக்குது, டாடா ஸ்டீல் நல்ல கம்பெனி, நம்ம இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதோட பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு சொல்ல ஒரு 100 ரூபா ஒரு ஷேர் வாங்கி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா கொடுத்து வாங்கிட்டேன், நீங்கள் அதை அப்படியே எத்தனை ஜீரோ வேணாலும் போட்டுக்கணும், உதாரணத்துக்கு சொல்கிறது இப்படித்தான் அப்படித்தான் இல்லை.
இன்வெஸ்ட் பணக்காரங்க பண்ணிக்கிறாங்க. இப்போ திடீர்னு 500% டேரிஃப் போட போகிறேன், இந்தியாவுக்கு சாங்ஷன் போட போகிறேன்னு சொன்ன உடனே என்ன நடக்கும்? அந்த கம்பெனியோட ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, எனக்கு 20 ரூபாய்க்கு மாறி இருக்கும். ஸோ இது போல வேலைகள் எந்தெந்த நாடுகளில் கட்டங்கட்டி அடிக்கணுமோ அந்தந்த நாடுகளில் அப்படி இப்படி கட்டங்கட்டி அடிக்கிறதுக்கு இது ஒரு டூலாக வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகுது. ஸோ இப்போ அந்த ஷேர் மார்க்கெட் வேல்யூ இது போல் அடிபடுறதுக்கு ரெண்டாவது ஒரு புறம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது 2 பாயிண்ட் இது. ஒரு தடவை அமெரிக்கா காசு அச்சடிச்சாங்கன்னா ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல ரொம்ப சிம்பிளா 3 பாயிண்ட்ஸ்ல உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்காக 2 பாயிண்ட் சொல்லிக்கிறேன். 3வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, கடன் வாங்கியிருக்கோம். முன்னாடியே சொன்ன மாதிரி ஐஎம்எஃப், இந்த லோன் வேர்ல்டு பேங்க் வழியாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவோட டாலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கடனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கும், கடன் வாங்கியிருப்போம். இப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் இருக்கு இல்லையா, ஃபெட் பாலிசிஸ் மாற்றும் போது டாலரை ஸ்ட்ராங் பண்ணுன்றதுக்காக மாற்றும் போது நம்ம கொடுக்க வேண்டிய அந்த வட்டி விகிதம் இருக்கு இல்லையா, அது வந்து அதிகமாக ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னா அதிகப்படியான வட்டிகள் தர வேண்டியதாக மாறிடும். இப்போ இந்த உதாரணம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் வாங்கினவங்களுக்கு தெரியும். வீட்டு கடன் வாங்குறவங்களுக்கு 25 வருஷத்துக்கு லோன் போடுறாங்க அப்படின்னா அவன் வந்து பார்த்தீங்கன்னா கடைசியில் பார்க்கும்போது 30 வருஷம் 35 வருஷம் 40 வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. என்னையா இது, நான் வாங்கினது இத்தனை வருஷத்துக்கு தான், அது ஏன் இப்படி மாறி இருக்குன்னா அது ரேட்டு ஃப்ளக்சுவேஷன் ரேட்டில் மாறி இருக்குதுங்க அப்படிங்கிற சொல்கிறாங்க இல்லையா. ஸோ அதுபோல் பணம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கட்டுற காசு ஒன்றா தான் இருக்கும், காசு மாறிச்சுன்னா நம்மளுக்கு சிக்கலாகும் இல்லையா. ஸோ அதனால் எப்பவும் போல் ஒரே காசு 25,000மோ 30,000மோ 35,000மோ 50,000மோ நம்ம கட்டுற காசு ஒன்றா தான் இருக்கும். கட்ட வேண்டிய வருஷம் அப்படிங்கிறது பண்ண இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் இல்லையா. ஸோ அதுபோல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹவுசிங் லோன் மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்டுக்கிட்ட லோன், இந்த ஐஎம்எஃப் இதெல்லாம் வாங்கினா ஃபெட்டில் கை வச்சாங்கன்னா, அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் கை வச்சாங்க அப்படின்னா அதெல்லாம் ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்காக கடன் வாங்கின நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டிக்குவாங்க. ஹவுசிங் லோன் வாங்குறவங்க எப்படி அது கரெக்டாக பண்ணாங்கன்னா தப்பிச்சிருவாங்க, கொஞ்சம் முன்ன பின்ன தெரியாதவங்க பண்ணாங்கன்னா மாட்டிக்கிறாங்க இல்லையா. ஸோ அதுபோல் மாட்டிக்குவாங்க. அதுபோல் 3 மிக முக்கியமான விஷயங்கள், மாட்டக்கூடிய விஷயங்கள். அமெரிக்காவுக்கு இவ்வளோ ஒரு பவர் இருந்தது. வேர்ல்டு வார் 2ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்ச பாஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர் இருந்தது. இதனாலேயே சொல்லுவாங்க அமெரிக்காவோட இன்ஃப்ளேஷனையே அமெரிக்கா பல நாடுகளுக்கு எக்ஸ்ப்ளோர்ட் பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விலைவாசி உயர்வு அப்படிங்கிறத பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, எப்படி இருக்கும். அதுபோல் அமெரிக்கா பண்ணிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா அப்படிங்கிறது போல விஷயங்கள். நான் ரொம்ப ஷார்ட்டாக சொல்லிக்கிறேன், இதுலேருந்து பல விஷயங்கள் இருக்குது. நான் ரொம்ப ஷார்ட்டாக இது இப்படின்னு சொல்லிடுறேன், புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லிடுவேன். இப்போ அது போல விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததுனால மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது பண்ணால் கம்ப்ளீட்டாக ஷிஃப்ட் ஆச்சு. சீனா, இந்தியா பல நாடுகளுக்கு வந்து பண்ணால் ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அங்கே உழைக்கும் வர்க்கம் அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா இல்லாமல் போகிற அளவுக்கு மாறிடுச்சு அமெரிக்காலேயே. அது இந்த கோவிட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக எக்ஸ்போஸ் ஆச்சு அமெரிக்கா எந்த அளவுக்கு வீக்காக இருக்கிறாங்க சப்ளை செயினில் அப்படிங்கிறது போல். ஏன்னா அவங்களுக்கு தேவைப்படக்கூடிய அத்தியாவசியமான மருந்து பொருட்கள் கூட உபகரணங்கள் கூட அவங்க கிட்ட இல்லை. நாடுகள்லாம் ஷட் டவுன் பண்ணும்போது இந்த கோவிட் வந்து பார்த்தீங்கன்னா எதோ உணர்த்துச்சோ இல்லையோ, போர் வருது, எக்கனாமிக்கலி வீழ்ச்சி அடைகிறாங்க, என்ன நடக்கும் அப்படிங்கிறது போல யோசிக்கும் போது அந்தந்த நாடுகள் தப்பிக்க முடியுமா அப்படிங்கிற போல பார்க்கல. முதல்ல அடி வாங்கினது அமெரிக்கா. போர் வருது, எக்கனாமிக்கலி லாஸ் ஆகிறாங்கன்னா கண்டிப்பாக பயங்கரமாக அடி வாங்குவாங்க அப்படிங்கிற மாற்று கட்டல. இது எல்லாமே அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கிராக்ஸ். அடுத்த மிக முக்கியமான பிரச்சனைங்கிறது எனர்ஜி கன்ஃபியூஷன். அமெரிக்காவுக்கு குழப்பங்கள் அப்படிங்கிறது வந்து பண்ண அதிகமாக இருக்கு. இல்லை கிரீன் எனர்ஜி அப்படிங்கிறதோட வந்து பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. பாரிஸ் அக்ரிமெண்ட் 2015 வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ டார்கெட்டுக்கு கொண்டு வரணுங்க, கார்பன் எமிஷனே வந்து பண்ண இருக்கக்கூடாது, அதை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறது போல 195 நாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாரிஸ் அக்ரிமெண்ட்ல வந்து பண்ண கையெழுத்து போட்டிருக்காங்க. நம்ம குளோபல் வார்மிங்கோட லிமிட்டை 2 டிகிரி செல்சியஸ்க்கு கம்மியாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறது போல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனுக்கு நீங்கள் ஒரு பொருளை ஏற்றுமதி பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம நாட்டில் கார்பன் எமிஷன் அளவை பொறுத்து கார்பன் டாக்ஸ் போடுவாங்க. இந்த கார்பன் பார்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறதோட மெக்கானிசம் சொல்லிட்டு தனியாகவே ஒரு டாக்ஸை கொண்டு வரணும், இதை அந்தந்த நாடுகளுக்கும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேற்கு நாடுகள் ட்ரை பண்ணாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா அதை காம்பேட் பண்ணுறதுக்காக செய்யணும் அப்படிங்கிறது போல. இதெல்லாம் நியாயம் தானுப்பா, இதெல்லாம் வழக்கம் தானே, இது என்ன இருக்கு, உலகமே வார்ம் ஆகுது, சூடு இருக்கு, உஷ்ணங்கள் ஃபீல் பண்ண முடியுது. இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் டாக்ஸ் கலெக்ட் பண்ணி அதை நாட்டு குளிர்ச்சிப்படுத்த போகிறாங்களா உலகத்தம்னா அதுக்கு கேள்வி இல்லை. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இது போல் செய்கிறாங்க அப்படின்னா தானே கார்பன் எமிஷன் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறோட கேள்விகள் நியாயமாக இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் இதில் இருக்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இப்போது ஃபாசில் ஃபியூயல்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். கோலு, ஆயில், நேச்சுரல் கேஸ் இது எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ இதில்
கோல், ஆயில், நேச்சர் கேஸ்னு உங்களுக்கு தெரியும். ரஷ்யா, ஈரான், வெனிசுவேலா இது போல நாடுகள். நம்ம ஆல்ரெடி பிரிக்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொன்னது தான். அதிகப்படியான ஆயில், கேஸ்லாம் நம்ம இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ வெனிசுவேலா கிட்டேயும் வாங்க முடியாது, ஈரான் கிட்டேயும் வாங்க முடியாது. போர் வருது, பிரச்சனையாகுது அப்படிங்கும்போது என்ன பண்ணுறது? இதுக்கு பின்னாடி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா இப்போ கோல்னாலும் நம்ம கோலை இம்போர்ட் பண்ணுறோம். ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லி நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இத்தனை யூனிட் கரண்ட் வேணும், போய் கரண்ட் ஆஃபீஸில் எழுதி விட்டு கரண்ட் வாங்குறேன். இப்போ நான் கரண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா நிறையா மிஷின் போட்டு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு கரண்ட் தரணும். கரண்ட் வேணும் அப்படின்னா ஓகே, தமிழ்நாட்டு கவர்மெண்ட் நிறையா கம்பெனி உருவாகுது, நிறைய பேர்த்துக்கு கரண்ட் கொடுக்கலாம், இருக்கிற கோலை எடுத்து யூஸ் பண்ணலாம், இல்லை கோலை வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத யோசிச்சு கோலை நிறையா வாங்கி எரிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன ஆகும்? கார்பன் எமிஷன் அதிகமாகிடுச்சுப்பா, அதனால நீ தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு இவ்வளோ ரூபாய் வரி கட்டு அப்படிங்கிறது போல கேட்குறாங்கன்னா நம்ம அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோமா, இல்லை நம்ம எந்த அரசாங்கத்துக்கு வரி கட்டுறோம் அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? அது நம்ம செய்யக்கூடிய உழைப்புக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம யாரோ ஒருத்தவங்களுக்கு வரி கட்ட போகிறோம் அப்படிங்கிறத இந்த கார்பன் டேக்ஸ் அப்படிங்கிறது போல சில விஷயங்கள் எல்லாம். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கனடால ஏகப்பட்ட சிக்கல்கள் அந்த டைமில் நடந்துச்சு. மாடு வச்சுருந்தாலே கார்பன் டேக்ஸ் கட்டணும், இது போல் ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து பண்ண ப்ரொட்டஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க கிளைமேட் சேஞ்ச் அப்படிங்கிறதுக்காக. ஏகப்பட்ட விஷயங்கள் இதுக்கு மேலே இருக்குது. ஸோ இதுதான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஸோ அப்போ கார்பன் எமிஷனை கட்டுப்படுத்தணும், குளோபல் சேலஞ்ச் வந்து பண்ணால் கிளைமேட் இதை வந்து கட்டுப்படுத்த வேணாமா அப்படின்னா பண்ணணும். இப்போது இது போல் எல்லா நாடுகளும் க்ளீன் எனர்ஜி, ரெனியூவபிள் எனர்ஜி நோக்கி போகிறாங்க அப்படின்னா இந்த கோல், கேஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இந்த சோலார் இது போல் யூஸ் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நம்ம எதை நோக்கி போகணும்? நியூக்ளியர், அணு உலை, நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா நோக்கி போக ஆரம்பிக்கணும். அது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டுருக்கு. இப்போ நான் சொல்லக்கூடிய உதாரணத்தில் கம்பெனிஸ் அதிகமாக இருந்ததுனா தான் அதிகப்படியான நபர்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை இருந்ததுனா தான் வருமானம் வரும். வருமானம் இருந்தால் தான் நாடு செழிப்பாகும். நாடு செழிப்பானால் தான் நம்மளுக்கு வேணுங்கிற அத்தியாவசிய பொருட்களோட விலைகள் கம்மியாக இருக்கும். ரெண்டாவது அத்தியாவசிய பொருட்கள் கிடைக்கும். நம்ம நாடு வந்து பண்ண வேணுங்கிற சௌகரியங்கள் கிடைக்கும். இந்த ரோடு, பஸ்ஸு, ஃபெசிலிட்டிஸு, பிரிட்ஜு இது எல்லாமே கவர்மெண்ட்னால செய்ய முடியும். இது எல்லாமே ஸ்மூத்தாக இருக்கணும்னா எனர்ஜி தேவை. எனர்ஜி இல்லையேல் எக்கனாமி இல்லை, எக்கனாமி இல்லையேல் பவர் இல்லை. ஸோ அப்பேற்பட்ட நியூக்ளியர் எனர்ஜியை யாரு கட்டுப்படுத்த போறா? அவங்க தான் அடுத்த சூப்பர் பவர்ஸ். ஸோ மல்டி போலாரிட்டி வேர்ல்டு அப்படின்றவங்கள சொல்றாங்க இல்லையா? அப்படின்னா பல நாடுகள் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய போறாங்க. அதுக்கான வழி அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ எந்தெந்த நாடுகள் யார் யாரை கட்டுப்படுத்த போறாங்க அப்படின்னா இந்த எனர்ஜியை யார் மெயின்டைன் பண்ண போறாங்களோ, எந்தெந்த நாடுகளுக்குலாம் இந்த நியூக்ளியர் எக்ஸ்பான்ஷன், இந்த அணு உலை நடக்க போகுதோ, ஸோ அவங்களுக்குலாம் ஆட்டோமேட்டிக்காக இங்கே இருக்கக்கூடிய நாடுகள் கப்பங்கட்ட போகிறாங்க. ஸோ இதுதான் நியோ காலனைசேஷனா அப்படிங்கிற கேள்விகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இது தவிர்க்க முடியாது. அணு உலை அப்படிங்கிறது வந்து பார்த்தா நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா நம்ம தோரியம் யூஸ் பண்ணுறது போல் பல விஷயங்கள் இருக்குது. அடுத்தடுத்த பேரில் பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனால் அணு உலை அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் தவிர்க்கவே முடியாத ஒரு விஷயமா மாறிட்டு இருக்கு. அதை யார் கட்டமைச்சு கொடுத்து மெயின்டைன் பண்ணுறாங்களோ அவங்க தான் சூப்பர் பவர்ஸாக மாற போகிறாங்க. இந்த உலகத்தில் எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் த அணு உலையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாடு மெயின்டைன் பண்ணுதோ அவங்க பெரிய சூப்பர் பவராக இருப்பாங்க அப்படிங்கிற மாற்று கருத்தில். ஸோ ஓரளவுக்கு இந்த அணு உலை பற்றின விஷயத்தை நம்ம இந்த பதிவில் பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் இதுலேருந்து எப்படி சூப்பர் பவர்ஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரியான திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அடுத்த பையில பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பையன் நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படின்னு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் யூடியூப் மதிச்சு நம்ம போடக்கூடிய வீடியோக்களை 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணுவோம். உங்களோட அன்பா ஆதரவு எனக்கு எப்போ இருக்கணும் நம்பிக்கல இந்த பையனை முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கணும்னு நம்பிக்கல அடுத்த பையன் சந்திக்கிறேன். வெரி ஸ்டே சேஃப். பை.